ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ப்ரோட்டீனில் ரொம்ப அதிக நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பாசி பயிர் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தோல் உளுந்து, இதை மெஷர் பண்ண கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், இந்த தோசை மாவோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக வரும். இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கிளியராக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். பயிரெலாம் நல்லா இந்த அளவுக்கு ஊறினா தான் நமக்கு நல்லா அரைப்பட்டு வருங்க. பாருங்கள், நமக்கு கொண்டக்கடலை பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. பாசிப்பயிரெலாம் கையில் எடுத்தால் இந்த மாதிரி நசுங்கப்படணுங்க, அப்போ தான் நமக்கு அரைக்க முடியும். இன்றைக்கி மாவை நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச பயிறு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி சேர்க்கும்போது நமக்கு டைஜஷனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இது ஒரு அகலமான பேனுக்கு மாற்றிக்கலாம். இதை இன்றைக்கி நான் ஒரு 2-3 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாங்க. மாவை புளிக்க வைக்கணுங்கிறதுலாம் இல்லை, நமக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யும் போதே இந்த ப்ரோட்டீன் ரிச்சான சூப்பரான தோசை ரெடி ஆகிடுங்க. நம்ம ஊற வச்சு மட்டும் எடுத்துட்டால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம். சூடான தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. தோசையெல்லாம் அருமையாக அந்த மாதிரி ஊற்ற வருங்க. நமக்கு புளிக்க வைக்கலைனாலுமே தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நமக்கு வேணும்னா நெய்யெலாம் சேர்த்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு மொறுன்னு கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க. குழந்தைக்கெல்லாம் நெய்யெலாம் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தோசை நல்லா எடுக்க வரும். ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை பாசி பயிறு தாங்க. இதில் ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அது எல்லாத்தையும் எப்போவுமே அவிச்சு மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கொண்டக்கடலை பாசி பயிரெல்லாம். நமக்கு பிடிச்ச ஒரு சாம்பார், தக்காளி சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சர்வ் பண்ணும்போது தோசையோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.